வெல்கம் டு ஆதிஸ் கிச்சன். இன்றைக்கி ஒரு சூப்பரான பூசணிக்காய் கூட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் ஆதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஒரு கடாயில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக கடுகு போட்டு நல்லா பொரிய விடுங்க. கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு இனுக்கு கருவேப்பிலை போட்டுக்கோங்க. கடுகு நல்லா பொரியணும். அப்புறம் 2 காஞ்ச மிளகாவை கிள்ளி போட்டிருக்கேங்க. இப்போது இதில் 1/4 கிலோ போல் பூசணிக்காங்க. அதை தோல் சீவி விதையெல்லாம் நீக்கிட்டு சின்ன சின்ன சதுரமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதில் போட்டுக்கிறேன். பூசணிக்காய் வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. உடம்புல உள்ள கெட்ட நீரை ஃபுல்லாக எடுத்துரும். பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமாக சேர்த்துக்க வேண்டிய ஒரு உணவுங்க இது. உடலை நல்லா இளைக்க வைக்கும். ஒரு 1/2 கப் போல் தண்ணி ஊற்றிக்கிறேன். இப்போது ஒரு மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் போல் மூடி வச்சுருங்க. 10 நிமிஷம் ஆயிடுச்சு. பூசணிக்காய் வெந்துருச்சு. இப்போ தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதோட நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு கடலைப்பருப்பை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க. அந்த கடலைப்பருப்பை இதில் போட்டுக்கிறேன். மூணு விசில் விட்டு குக்கரில் வேக வச்சு எடுத்துருக்கேன். அதை இதில் போட்டுக்கிறேன். போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. உப்பு எல்லா பக்கமும் பரவுற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. இப்போது நான் ஒரு 1/4 மூடி தேங்காய் எடுத்துருக்கேங்க, துருவின தேங்காய். இதோட ஒரு 5 பச்சை மிளகா, நம்ம வேறு எதுவுமே காரத்துக்கு சேர்க்க போகிறதில்ல, அதனால் 5 பச்சை மிளகா, 2 சின்ன வெங்காயம், ஒரு 4 பல் பூண்டுங்க. இதோட ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம். இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொரன்னு அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போது நம்ம அரைச்சி வச்ச தேங்காவை இதில் போட்டுக்கிறேன். போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. புளிக்குழம்பு, காரக்குழம்பு, சாம்பார், ரசம் எல்லாத்துக்குமே இது ஒரு கலக்கலான காம்பினேஷன். இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. மூடி வச்சு 5 நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னா அந்த தேங்காய் நல்லா கொதித்து பச்சை வாசனை போயிருக்கும். நல்லா உப்பு எல்லா பக்கமும் சேர்ந்துருக்கும். உப்பு பத்தலை அப்படின்னா நீங்கள் இந்த ஸ்டேஜில் போட்டுட்டு கூட ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சிடலாம். நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா பூசணிக்காய் வெந்துருச்சு. கடலைப்பருப்பு, அந்த தேங்காய், பச்சை மிளகா, சீரகம் எல்லாத்தோட வாசனையோடு சாப்பிடும்போது அட்டகாசமாக இருக்கும். பாருங்கள், சூப்பராக இருக்குல்ல? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஆதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸோடு